நான் சொன்ன அந்த இன்னொரு ஷெல்ஃப் இதுதான் கார்னர் ஷெல்ஃப். சும்மா கிளம்புறப்போ என் போன்ல எடுத்து கொடுத்தேன். ஒரு அம்மி அரைக்கிற அந்த இது இருக்கும்ல, அப்படி ரவுண்டா குழவியா ரேடியோ எனக்கு கொடுத்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா, ஆனாலும் எல்லாத்தையும் மிஸ் பண்ணிட்டு கொடுத்துருக்கோம். இதான் நடந்திருக்கணும். இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஸ்டர்டியா இருக்கும், டிஷ்யூ மாதிரி உடனே போயிடாது. நல்லா ரீயூஸ் பண்ணி துவச்சிக்கலாம் சொல்லிட்டு சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வரும். ஆமா, இது வச்சுக்க ஒரு ஸ்டாண்டும் வச்சிருக்கோம். இவ்வளோ வெளிச்சம் இருக்கு, வீடு ஃபுல்லா கதவு ஜன்னல் இருக்கணும், அதுக்கு மேல இடம். ஹலோ கைஸ், வெல்கம் டு அனிதா சம்பத் vlogs. இங்க பாருங்க, அனிதாவை காணோம்னு தேடாதீங்க. பிரபா என்ன செஞ்சுட்டு இருக்கான்னு. நாங்க புதுசா ஒரு டேபிள் வந்து ஆர்டர் பண்ணிருக்கோம். நான் இந்த ஹோம் டெக்கர் வீடியோ எல்லாம் பார்த்து கடைசியில இந்த மாதிரி ஒரு வீடியோல இருந்தது. அதை பார்த்தோன்னே இதை ஆர்டர் பண்ணிட்டேன். எங்க கிடைக்கும் தேடினா அப்புறம் இது அமேசான் தானே, கடைசியில அமேசான்ல இருந்தது. இது நான் போட்டுட்டேன். பாவம் பிரபாக்கு வந்து ஒரு 3 நாளா கண்டினியூஸா இந்த மாதிரி DIY வேலை தான். நான் அங்க பாக்குற டேபிளும் நான் அமேசான்ல போட்டேன். அது ஒரு நாள் DIY பண்ணா. அப்புறம் இன்னொன்னு இருக்கு லாங்கா ஒரு ஷெல்ஃப், அது ஒரு நாள் DIY பண்ணா. அப்புறம் இது ஒரு நாள் பண்ணிட்டு இருக்கோம். என்ன ப்ராடக்ட் ஃபுல்லா பயங்கர அழுக்கா வந்திருக்கு. சரி, இது திரும்பியும் கொடுத்து திரும்பியும் ஒண்ணு வாங்கி ஐயோ முடியாதுப்பா அப்படின்னு தொடச்சிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம். ஓகே, இந்த vlogல நான் வாங்கின சில புது ஐட்டம்ஸ் அங்க இருக்கிறது, இது எல்லாத்தையும் உங்களுக்கு நான் காட்டலாம் அப்படின்னு தான். இது வந்து ஒரு ஹால் வீடியோ. ஓகே, பிரபா இதான் இந்த மாதிரி சூப்பரா செட் பண்ணி கொடுத்துட்டான். இதை எடுத்துட்டு போய் அங்க வைக்க வேண்டியதான் வேலை. என்ன நிறைய வந்து அழுக்கழுக்கா இருக்கு. யாராவது வாங்கி வந்து ரிட்டர்ன் பண்ணிட்டாங்களான்னு தெரியல. பட் திரும்பி இதை கொடுத்து வாங்க எங்களுக்கு தெம்பு இல்ல. நாங்க ஷூட்டிங்னு போயிருவேன், பிரபாவும் வேலைக்கு போயிருவோம். நாங்க வீட்டுல இருக்கிறதே பெரிய விஷயம். சோ திரும்பி இதை வாங்க எங்களுக்கு தெம்பு இல்ல, அதனால தொடச்சிக்கலாம் அப்படின்னு விட்டுட்டேன். டேமேஜஸ் பாத்தீங்கன்னா குட்டி இருக்குது, இங்கேயும் கொஞ்சம் டேமேஜஸ் இருக்கு, தெரியல என்ன பண்றது. சரி, அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம்னு விட்டுட்டேன். நான் சொன்ன அந்த இன்னொரு ஷெல்ஃப் இதுதான் கார்னர் ஷெல்ஃப். ஸோ இதுவுமே நான் அமேசான்ல போட்டு தான் வாங்கினேன். குவாலிட்டி ஓகே, அதெல்லாம் கம்பேர் பண்ணா இந்த குவாலிட்டி நல்லாவே இருக்குது, நல்லா ஸ்டர்டியாவும் இருக்கு. இப்போதைக்கு இங்க வச்சிருக்கேன். இனிமே வண்டியில வச்சுதான் எடுத்துட்டு போய் அம்மா வீட்டுக்கு கொடுக்கணும். ஆக்சுவலி இது அம்மா வீட்டுக்காக வாங்கினது. அண்ட் இதுவும் பாத்தீங்கன்னா நான் அமேசான்ல தான் போட்டேன். இதுவுமே ஆக்சுவலி எங்க அம்மா வீட்டுக்கு தான் போட்டேன். சரி, இங்கேயே செட் பண்ணி அம்மா வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடலாம், ஏன்னா பிரபாக்கு தான் நல்லா செட் பண்ண தெரியும்னு சொல்லிட்டு செட் பண்ணி பார்த்தா ரொம்ப பிடிச்சிருச்சு. சரி, மனசு இல்ல, அதனால இங்கேயே வச்சுக்கிட்டேன். அம்மா வீட்டுக்கு வேணா அப்புறம் எடுத்துட்டு போய்க்கலாம்னு சொல்லிட்டு இது வந்து அம்மா வீட்டுக்கு வாங்கினேன். இது நான் சேலத்துல வாங்கினேன். கொஞ்சம் நல்லா ரியல் பிளான்ட் மாதிரி இருந்தது. இந்த பேக் சைடு மட்டும் எனக்கு இப்படி தெரியறது பிடிக்கல. ஸோ நல்லா வளைச்சு விட்டுட்டோம்னா இதுவும் கீழே வந்துருது. ரொம்ப அது வந்து தெரியல, நல்லா தான் இருக்கு. இது அம்மா வீட்டுக்காக வாங்கினது. இது வந்து ரியல் பிளான்ட். ரியல் பிளான்ட் மெயின்டைன் பண்றது நிஜமா கஷ்டமா இருக்குங்க. ஒரு 2 நாள் வெளியே போயிட்டோம்னா இல்ல திடீர்னு அதுக்கு சன் சரியா பத்தலைன்னா உடனே இந்த மாதிரி பழுப்பு கலர் ஆயிடுது. இதுல பாத்தீங்கன்னா 6-7 லீவ்ஸ் இருந்தது, அப்படியே லீவ்ஸ் குறைஞ்சிட்டே வருது. அப்புறமா இது வந்து எனக்கு ஈஸியா இருக்கு. இந்த மணி பிளான்ட் நான் கிட்டத்தட்ட இந்த மணி பிளான்ட் வந்து 1 இயரா வச்சுட்டு இருக்கேன். நல்லாவே ஒர்க் பண்ணுது, சூப்பரா ஒர்க் பண்ணுது. இந்த முருகர் பாத்தீங்கன்னா பிரைஸ் வந்து 3000 rupees. இது வந்து நான் சேலம்ல வாங்கினேன். அப்புறம் நான் ரொம்ப பேசி வந்து ஒரு 200 ரூபாய் கிட்ட குறைச்சாங்க. அந்த மாதிரிதான் வாங்கினேன். ஆனா எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்தது. முருகர் அவ்வளவு அழகா இருக்காரு பாக்குறதுக்கு. அப்படியே ஒரு கர்ச்சியில எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நல்லா பிளாக் கலர் கொடுத்தனால ரொம்ப வந்து செம்மையா இருக்காரு. அவரோட அந்த ஜுவல்ஸ் ட்ரெஸ் எல்லாம் நல்லா தனியா தெரிஞ்சது, ரொம்ப பிடிச்சிருந்தது இது. பட் ஆக்சுவலி இது இங்க வைக்கக்கூடியது இல்ல. இப்ப இந்த முருகர் இல்ல அப்படின்னா இந்த இடம் அப்படியே ஸ்டைலிஷ் கார்னரா இருக்கும். முருகர் வந்தனால இது வந்து கொஞ்சம் ட்ரெடிஷனல் ஆயிடுச்சு. ஆனா ரேடியோ பார்த்தா ஸ்டைலிஷா இருக்கு, விண்டேஜ் ரேடியோ இதெல்லாம் ஸ்டைலிஷா இருக்கு. ஸோ அது வந்து ஒரு மாதிரி சூட் ஆகல. நான் என்ன பிளான் பண்ணிருக்கேன்னா இது மேலதான் வைக்கிறதுக்கு வந்து பிளான் பண்ணிருக்கேன். இதை தூக்கி அந்த கார்னர் வைக்க போறேன், வச்சுட்டு முருகரை தூக்கி அங்க வைக்கலான்னு இருக்கேன். அப்புறம் இந்த ரேடியோ பாத்தீங்கன்னா ஒரு ரீல்ஸ் போடுவேன் 2 daysல. அந்த ரீல்ஸ்ல பாத்தீங்கன்னா அந்த ரேடியோட பிராண்ட் தெரியும். அந்த கவர் நான் தொலைச்சிட்டேன். அவங்க வந்து நான் இப்போ ஒரு ஈவென்ட் ஒன்று போனேன், டிரான் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஈவென்ட்ல வந்து எனக்கு கொடுத்தாங்க இந்த ரேடியோ, ரொம்ப நல்லா இருந்துச்சு. டிஎம்லயும் சரி கமெண்ட்லயும் சரி நிறைய மெசேஜஸ் வருது. ஒரு காலத்துல உங்க மேக்கப் எல்லாம் பார்த்துதான் நான் மேக்கப் பண்ணிட்டு போவேன், உங்களோட ஸ்கின் கேர்ல யூஸ்ஃபுல்லா இருந்தது, இப்போ ஏன் போட மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறீங்க. சத்தியமா சொல்றேன், செம்ம பிஸியா இருக்கேன். நிறைய ஊர்களுக்கும் டிராவல் பண்ற மாதிரி இருக்கு. இப்போ ஈவென்ட்ஸ் அதெல்லாம் வெளியூர்லாம் போயிட்டு வர மாதிரி இருக்கு. அப்படி போனாலே 3-4 நாள் அதுல போயிடுது. அப்புறம் வந்தோன்னு இங்க ஷூட் இப்படி ரொம்ப பிஸியா இருக்கிறதா பண்ண முடியல. பட் நான் கண்டிப்பா ட்ரை பண்றது பண்றதுக்கு. பட் அப்பப்போ என்னால என்னென்ன ப்ராடக்ட்ஸ் நல்ல ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு காட்ட முடியுமோ அதை காட்டினேன். டெஃபினட்டா நீங்க அதை ட்ரை பண்ணி பாருங்க. நான் இன்னைக்கு ஒரு சூப்பரான ஃபேஸ் வாஷ் சொல்ல போறேன். எந்த ஒரு ப்ராடக்ட் வாங்குறதுக்கு முன்னாடி அந்த ப்ராடக்ட் என்ன பண்ணும், நமக்கு அந்த பிரச்சனை இருக்கா, நம்ம பிரச்சனையை அதை எப்படி சால்வ் பண்ணணும் தெரிஞ்சுட்டு தான் வாங்கணும். சோ இன்னைக்கு உங்களுக்கு நான் அதுக்கான அவேர்னஸ் கொடுக்குறேன். சோ இது பாத்தீங்கன்னா இந்த டெர்மோகோட 2% சாலிசைனமைட் ஆன்டி ஆக்னி ஃபேஸ் வாஷ். இதுல 2% சாலிசிலிக் ஆசிட் அண்ட் 2% நியாசைனமைட் இருக்கு. சோ இது ரெண்டுமே வந்து ஆக்டிவ் இன்கிரிடியன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது நம்ம ஸ்கின்னை யங்கா வச்சுக்கிறதுக்கும் ஸ்கின்னோட பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கும் முக்கியமான ஒரு விஷயம். அதுதான் நம்ம ஆக்டிவ் இன்கிரிடியன்ஸ் சொல்லுவோம். இதுல இந்த ரெண்டுமே இருக்கு. சோ உங்களுக்கு வரப்போற பிம்பிள் எப்பயோதான் முடிய போது, அதோட நம்பர் ஆஃப் டேஸ் சீக்கிரமாவே குறைச்சிரும். சோ சீக்கிரமே உங்க ஆக்டிவ் பிம்பிள்ஸ் எல்லாம் மறைஞ்சிரும். அண்ட் இன்னொன்னு நியாசைனமைட். நியாசைனமைட் என்ன பண்ணும், ஃபேஸோட ஆயில அப்படியே கண்ட்ரோல் பண்ணும். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு இந்த பிம்பிள் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் டாட் மார்க் இருக்கு பாத்தீங்களா மூஞ்சில, அந்த மார்க் எல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஃபேட் அவே பண்ணிடும். இது ஆயில கண்ட்ரோல் பண்றதுனால ஸ்கின்னோட போர்ஸ்குள்ள ஆயில் போயிட்டு கிளாக் ஆயிட்டு இருக்கும். அதுவும் நமக்கு பிம்பிள கிரியேட் பண்ணும். சோ அந்த பிரச்சனையும் இது சால்வ் பண்ணிடும். அண்ட் ஆல்சோ நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் மூஞ்சி காஞ்சு போன மாதிரி ஒரு ஃபீல் வரும் தெரியுமா. அதுக்கப்புறம் மாய்ஸ்சரைசர் போட்டே ஆகணும் அப்படின்ற மாதிரி இருக்கும் மூஞ்சி. சோ அந்த மாதிரி காயாமையும் பாத்துக்கும். சோ நான் எப்போ ஆஃபீஸ் போனாலும் சரி, ஷூட் போனாலும் சரி, வெளியூர் டிராவல் பண்ணாலும் சரி, இதை வந்து என்னோட பேக்ல ஒன்று போட்டு வச்சிருவேன். எல்லா இடத்துலயும் எனக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். பிம்பிள்ஸ்னாலே பொதுவாக எல்லாரும் நீம் ஃபேஸ் வாஷ் அப்படின்னு போயிடுவோம்ல. அந்த நீம் ஃபேஸ் வாஷை விட 3
3 மடங்கு சீக்கிரமாவே இது உங்க பிம்பிள்ஸை சரி பண்ணிடும். இது கிளினிக்கலா ப்ரூவனும் ஆயிருக்கு. அது இல்லாம அந்த டெர்மோகோட எல்லா ப்ராடக்ட்ஸுமே டெர்மட்டாலஜிஸ்டால டிசைன் பண்ணப்பட்டது. ஸோ 100% சேஃப் டு யூஸ். இந்த டெர்மோகோட எல்லா ப்ராடக்ட்ஸுமே ஃப்ராக்ரன்ஸ் ஃப்ரீ அண்ட் எல்லாமே சயின்டிஸ்டால டிசைன் பண்ணப்பட்டது. அண்ட் ஆல்சோ இப்போ அவங்க யங் சயின்டிஸ்ட் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட் பண்றாங்க. அதாவது நீங்க வாங்குற ஒவ்வொரு டெர்மோகோ ப்ராடக்டோட ஆர்டரையும் ஒரு குழந்தையோட எஜுகேஷனோட அவங்க லிங்க் பண்ணுவாங்க. ஆல்ரெடி இது வரைக்கும் 1 லட்சம் குழந்தைகள் வரைக்கும் அவங்க படிக்க வச்சிருக்காங்க. ஸோ நீங்க இதுல எந்த ப்ராடக்ட் வாங்கினாலும் இன்டெரக்டா ஒரு குழந்தைய படிக்க வைக்கிற மாதிரி தான். இந்த ஃபேஸ் வாஷ் உங்களுக்கு டெர்மோகோட வெப்சைட்ல கிடைக்கும். இந்த கூப்பன் கோட் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு 20% ஆஃபரும் கிடைக்கும். இது இல்லாம அமேசான், பிளிப்கார்ட், நைகா அண்ட் பர்பிள்ல கூட அவைலபிளா இருக்கு. அண்ட் என்னோட வீடு ஃபுல்லாவே இந்த டெர்மோகோட ஃபேஸ் வாஷ் தான் இருக்கும். எனக்கு பாத்தீங்கன்னா எவ்வளவு டிராவல் பண்றேன், நிறைய தண்ணி குடிக்கிறதுக்கான வாய்ப்பே இல்ல. சம்டைம்ஸ் 1/2 லிட்டருக்கும் கம்மியா தான் சம்டைம்ஸ் தண்ணி குடிக்கிறேன், which is very very wrong. நீங்க 3 லிட்டர் 2 லிட்டர் அப்படியாச்சும் மினிமம் குடிக்கணும். ஆனா அப்படி இருந்தும் என்னோட மூஞ்சு பாருங்க, எனக்கு கொதன்னு இருக்க வேண்டிய ஒரு மூஞ்சு இந்த அளவுக்கு இருக்கிறதுக்கு ரீசனே இந்த மாதிரி ஆக்டிவ் இன்கிரிடியன்ஸ் என்னோட ஃபேஸ்ல இருக்கிறது தான். நீங்க நார்மலா ஒரு ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்றீங்க அப்படின்னா அதுல ஆக்டிவ் இன்கிரிடியன்ஸ்ல எதுவுமே இருக்காது, சும்மா கிளீன் பண்ணும் அவ்வளவுதான். அதுல யூஸ் பண்ணி அதுல காசை போடுறது வேஸ்ட், ரிசல்ட்டும் இருக்காது. இந்த மாதிரி ஆக்டிவ் இன்கிரிடியன்ட் இருக்க ஃபேஸ் வாஷ் தான் உங்களுக்கு பெஸ்ட். சோ இந்த ஃபேஸ் வாஷை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அப்புறம் இது பாத்தீங்கன்னா நான் வைல்ட் பிளானட் ரிசார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிசார்ட் போய் அந்த நீலகிரிஸ்ல அவங்க வந்து ஆன் ஸ்பாட் கிளம்பும் போது சும்மா மேம் ஒரு போட்டோ எடுத்து கொடுங்க அப்படின்னாங்க. சும்மா கிளம்புறப்ப என் போன்ல எடுத்து கொடுத்தேன். அப்படியே அவங்களோட இது போட்டு அதாவது செக் அவுட் பண்ணும்போது பே பண்ணுவோம் பாத்தீங்களா, அந்த கேப்ல வந்து கொடுத்துட்டாங்க. சூப்பரா இருந்தது. அப்புறமா இந்த ஜூட் வந்து நான் இது வாங்கின போது தான் சேலம் போகும்போது இந்த ஜூட் நான் வாங்கினேன். இது அப்புறம் இதெல்லாம் வந்து வாங்கினேன். இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒன்னும் அப்படியே 300 to 600 இந்த ரேஞ்சில் இருந்தது. கொஞ்சம் பிரைஸ் ஜாஸ்தி தான், சரி பரவாயில்லன்னு வாங்கிட்டேன். மேக்கிங் வந்து நல்லா நெருக்கமா நல்லா பண்ணிருக்காங்க. இதுல இருக்கு பாருங்க 700. இது இந்த மாதிரி கொஞ்சம் நெருக்கமா குவாலிட்டியா இருந்த மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு சரி வாங்கிட்டேன். இதெல்லாம் நார்மல் பீப்புள் தானே செய்யறாங்க கையிலேயே, அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கட்டும், எதுவும் பேரம் பேச வேணாம்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். அப்புறமா இந்த ரோஸ் பாத்தீங்கன்னா நான் ரீசெண்டா ஒரு இந்த ஈவெண்ட் போகும்போது எனக்கு பொக்கே கொடுத்தாங்க. ஸோ பொக்கேல இருக்கிற ஃபிளவர்ஸ் அதெல்லாம் வந்து வேஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இங்க வச்சுட்டு கொஞ்சம் சாமி படத்துக்கும் வச்சுட்டேன். நான் எப்படின்னு தலையில வைக்கல இல்லையா, நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டேன். இதுல வந்து என்ன வச்சிருக்கேன்னா நம்ம டக்குன்னு வெளியே கிளம்பும்போது பைக்ல போறதுக்கு வந்து அந்த பைக் கிளாத்து, மாஸ்க் அதெல்லாம் வந்து இதுக்குள்ள போட்டு வச்சுட்டேன். எப்பயுமே தேடுவேன் வீடு ஃபுல்லா, சரி இதுலயே இருந்தா ஈஸியா இருக்கும்னு இப்படியே போட்டேன். வாஷ்க்கு போட்டதுனால இதுல இருந்தே வாஷ்க்கு போட்டு காய வச்சு திரும்பி இதுலயே வச்சுட்டா நமக்கு ஈஸியா இருக்குது. இந்த பேக்கும் அந்த ஜூட் வாங்கும்போது சேர்த்து வாங்கினேன். இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 800 போட்டிருக்கு. கண்டிப்பா இது காஸ்ட்லி தான், கம்மியாவும் கிடைக்கலாம். பட் நான் வந்து வாங்கிட்டேன். சரி ஓகே இவ்வளவு தூரம் வந்துட்டோம், இதுக்குன்னு ஷாப் பண்ண டைம் இல்லைன்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டேன். அப்புறமா அதுலயே இந்த மாதிரி ஒரு பாஸ்கெட் இருந்தது, ரொம்ப கியூட்டா இருந்தது, அதனால இதுவும் வாங்கிட்டேன். இன்னும் பில் எதுவும் எடுக்காம தான் வச்சிருக்கேன். இதோட பிரைஸ் என்ன 400. இதான் நான் வாங்கினதுலேயே கம்மி பிரைஸ்ன்னு நினைக்கிறேன். இது வந்து ஃப்ரூட் பாஸ்கெட் மாதிரி யூஸ் பண்றேன், ரொம்ப கியூட்டா இருக்கு பார்க்க. அப்புறம் இது வந்து அண்ணா இப்போ கனடால இருந்து வந்திருந்தா வந்து இந்த அயன் பாக்ஸ் வாங்கிட்டு வந்தா. ரொம்ப வெயிட், ஆக்சுவலி கல்லாட்டம் இருக்குது. ஒரு அம்மி அரைக்கிற அந்த இது இருக்கும்ல அப்படி ரவுண்டா குழவியா, அதை தூக்கினா எப்படி இருக்கும் அந்த வெயிட் இருக்கு ஆக்சுவலி. இது நல்லா இருக்கு. சரி ஜீன்ஸ் மாதிரி வெயிட்டான திங்ஸ், பட்டு புடவை அதுக்கெல்லாம் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு வச்சுக்கிட்டேன். அப்புறம் இது பாத்தீங்கன்னா அமேசான்ல போட்டது தான். இது எப்படின்னா நம்ம வாட்டர் பாட்டிலே போட்டு வச்சுக்கலாம், இல்ல குட்டி குட்டியா மூடியா கொடுத்துருப்பாங்க. இது வந்து நம்ம வாட்டர் பாட்டில் ஃபிக்ஸ் பண்ணி இந்த பச்சை கலர்ல இருக்குல்ல அதையும் சேர்த்து நம்ம மூடிட்டோம் அப்படின்னா, கவுத்து வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம ஏதாவது ஊருக்கு போறோம் அந்த மாதிரி டைம்ல லைட்டா அந்த பைப் இப்படி திறந்து விட்டா சொட்டு சொட்டா தண்ணி வரும். ஊருக்கே போல வீட்டிலே இருந்தாலுமே நம்மளால தண்ணி ஊத்துறதெல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல இல்லையா. ஸோ ஒரு வாட்டர் பாட்டில் 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் ஃபுல்லா தண்ணி ஊத்திட்டு இந்த குட்டியா பிளாக்கா இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு சொட்டு தண்ணி வர மாதிரி பிரிச்சுட்டோம் அப்படின்னு ஓப்பன் பண்ணிட்டோம்னா ஒரு சொட்டா வரும். கொஞ்சம் அதிகமா பிரிச்சா கொஞ்சம் அதிகமா வரும். அந்த மாதிரி நம்மளோட ஃப்ளோக்கு ஏற்ற மாதிரி நம்ம அதை வந்து மாத்திக்கலாம். இது வந்து பிரபா ஆர்டர் பண்ணியிருந்தான். ரேடியோ எனக்கு கொடுத்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா, இந்த ரேடியோ, இந்த பொக்கே ஃபிளார் இதெல்லாம் கொடுத்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அவங்க வந்து எதுக்கு அதை கொடுத்தாங்கன்னா, நான் ஒரு டிரான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடெல்லாம் மாப் பண்ணதுக்கு ரொபோட்டிக் மாப் இருக்குல்ல, ரொபோட்டிக் வேக்யூம் கிளீனர். ஸோ அந்த ஒரு ஷாப்காக ஓப்பனிங்காக போயிருந்தேன். ரொம்ப பிடிச்சிருந்த ஷாப் எனக்கு. இதான் டிரான். ஆக்சுவலி டிரான் கேட்கும்போது நம்ம ஏதோ சைனா பேர் மாதிரி இருக்கா. அவர் வந்து திருச்சி, ஸோ திரு அப்படிங்கிறதையும் சேர்த்து டிர் அப்படின்னு ஆரம்பிச்சு அவர் வந்து வச்சிருக்காரு. இதுவுமே வந்து இந்த வேக்யூம் கிளீனர் ஷேப்ல வந்து அந்த மாதிரி டிசைன் பண்ணிருக்காங்க அழகா. இது என்ன பண்ணும் அப்படின்னா, இது இருக்குல்ல இதை வச்சு எதை வேணா கிளீன் பண்ணலாம். எனக்கு வந்து டைல்ஸ் கிளீன் பண்ணேன், அப்புறம் பூஜை சாமான் கிளீன் பண்ணேன். எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஆக்சுவலி நம்ம பாத்திரம் கூட தேய்க்கலாம், ஆனா நம்ம பாத்திரம் கையில தேய்ச்சி பழகிட்டனால நான் அதை வந்து தேய்க்கல. இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் மாப்ஸ் கொடுக்குறாங்க. நான் இதை வச்சுட்டு இப்போ சும்மா நான் உங்களுக்கு ஒன்று பண்ணி காட்டுறேன் பாருங்க. இதை வச்சுட்டு நம்ம எதையாவது ஊத்திட்டு இப்படி பண்ணலாம். ஸோ இதாகும். அப்புறமா இந்த பைப் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம என்னதான் நம்ம கையில தேய்ச்சாலும் நமக்கு அந்த ஒரு கிளீன் ஃபீலே வராது. ஸோ இதை போட்டு நம்ம பைப்ல தேய்ச்சோம்னா பைப் கொஞ்சம் பலபலன்னு ஆகும். அந்த மாதிரிலாம் நம்ம பண்ணலாம். காட்டினதுல நிறைய ஸ்பாஞ்சஸ் கொடுக்குறாங்க, எதை வேணா அதில் நம்ம ஊட்டிக்கலாம். இது வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம். பாத்திரம் தேய்க்கிறது கண்டிப்பா நம்மளால யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா நம்ம குட்டி விளிம்பெல்லாம் கிளீன் பண்ணுவோம், இவ்வளவு பெருசு வச்சு நம்ம பண்ண முடியாது. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, பெரிய தேக்ஸா கழுவுறது, பெரிய குக்கர்ஸ் கழுவுறது, அப்பெல்லாம் உட்காந்து நம்மளால கையை விட்டு கழுவ முடியல, விரல் எல்லாம் ஒரு மாதிரி ஸ்பாயில் ஆகுது, உள்ளெல்லாம் பிளாக் ஆகுதுன்னு நினைச்சீங்கன்னா அப்ப இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து இந்த
தவா இரும்பு தவாலாம் இருக்கும் இல்லையா, அதை வந்து அந்த துருவெல்லாம் கிளீன் பண்ணி எடுக்கிறது, அதுக்கெல்லாம் இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். இது மட்டும் இல்ல, இது மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்கு, அதுக்கேற்ற மாதிரி மாத்திக்கலாம். இந்த மாதிரி இருக்கு, அப்புறமா இது இருக்கு, இது எல்லாமே பாத்திரத்துக்கு யூஸ் பண்றது, இல்லைன்னா அதாவது ஷெல்ஃப் கிளீன் பண்ணிக்கலாம். இது வந்து இந்த பைப்பெல்லாம் இருக்குல்ல, இந்த இண்டு இடுக்கெல்லாம் இருக்கிற மாதிரி இடத்துக்கு அந்த ரவுண்டு போகாது. ஸோ அந்த மாதிரி இடத்துக்குலாம் நீங்க இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுல வந்து ஒரு இண்டு இடுக்கெல்லாம் அழுக்கு இருக்கு பார்த்தீங்களா, இப்போ இதெல்லாம் கிளீன் பண்ணோம்னா இது உள்ள போய் இப்படி கிளீன் பண்ணணும், அந்த மாதிரி பண்ணலாம். இன்னும் நான் அதெல்லாம் யூஸ் பண்ணி கிளீன் பண்ணல, கொஞ்சம் அழுக்கெல்லாம் இருக்கு வீட்டில், பட் இனிமே தான் பண்ணணும். அப்புறம் கண்ணாடி எல்லாம் வாஷ் பண்ணணும்னு வைங்களா, இது வந்து சிலிக்கான், அதனால இது வந்து கண்ணாடி வாஷ் பண்ணும்போது ஸ்கிராச் விழாம இருக்கும். எதுக்கெல்லாம் நம்ம ஸ்கிராச் விழக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அதுக்கெல்லாம் இதெல்லாம் போட்டு வாஷ் பண்ணலாம். ஓகே, இப்போ நான் வாங்கின இந்த விஷயத்தை அங்க பிளேஸ் பண்ணிடலாம். இது வந்து எவ்வளவு பிரைஸ்? 4200 சம்திங் அந்த ரேஞ்சில இருக்கு. பட் குவாலிட்டி வைஸ் வந்து ஃபிட்டிங் லுக் எல்லாமே பார்க்கும்போது ஒரு வந்து 5 out of 10 தான். ஏன்னா வந்து ஃபிட்டிங் ரொம்ப ப்ராப்பரா இல்ல. நம்ம வாங்கின 3 கபோர்ட் மாதிரியான விஷயம் வாங்கியிருக்கோம், உடன்ல நம்மளே ஃபிக்ஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கு. இந்த 3த்துல இதுதான் வந்து இருக்கிறது லீஸ்ட். ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இங்க நம்ம டைட் பண்ணிட்டோம், 2 இடத்தையும் டைட் பண்ணதுக்கு அப்புறம் கூட இங்க ஒரு கேப் இருக்கு, இங்க ஒரு கேப் வரணும். இது ஒட்டி இருக்கு, ஒட்டி வரணும். ஆனால் இங்கே ஸ்க்ரூ வந்து இல்லை, நம்மளா ட்ரில் போட்டு தான் போடணும்னு நினைக்கிறேன். அதை நம்ம கழட்டிட்டு போடணும். இந்த பக்கம் கேப் இருக்கு. இந்த பீஸ் ஒரு ஃபுல் சாலிட் பீஸாக கூட இருந்திருக்கலாம். இவங்க பேக்கிங்காக எனக்கு தெரிஞ்சு இதை வந்து இங்கே லோக்கலில் இருக்கிற சப்ளைஸ் இருக்காங்கல்ல, அவனுங்க யார் இதை நம்மளுக்கு அமேசானில் ப்ரொவைட் பண்ணுறாங்க, அவங்க வந்து பேக்கிங் ஈஸியாக இருக்குன்றதுக்கு இதை கட் பண்ணிட்டு இங்கே ஒரு லோக்கலாக இந்த மாதிரி ஒரு தாப்பால் மாதிரியான ஒரு இதை போட்டு மடித்து பேக்காகவே இவ்வளோதான் பெருசு வந்துச்சு. அதுவே நம்மளுக்கு வந்து பிரச்சனைகள் லாங்காக வந்தது, ஒரு பெரிய அந்த மாதிரி வந்துருக்கணும் இது. அண்ட் வந்து அழுக்கவும் இருக்கு. என்னன்னா இது 3 நாள் கழிச்சு ஆர்டர் பண்ணி 3 நாள் கழிச்சு வந்து அதுக்கப்புறம் நாங்கள் ரொம்ப நாள் கழிச்சு அன்பாக்ஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்றோம். திருப்பி இதை கேன்சல் போட்டு திருப்பியும் பேக் பண்ணி எடுத்து, ஏன்னா பிரிச்சுட்டேன் ஃபுல்லாத்தையும், திருப்பியும் பேக் பண்ணி எடுத்து வச்சு அவன் எடுத்துட்டு போய் இது முடியாதுன்றதுனால இதோட வாழ்ந்துக்கலான்னு எங்கள் மனசை நாங்கள் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டோம். நம்ம வந்து இதை மறைக்கிற மாதிரி ஐட்டம் வந்து அனிதா கிட்ட சொன்னோம்னா அவள் ஏதாவது பண்ணிடுவா. இந்த மாதிரியான ஃபிக்ஸ் பண்ற வேலைகள், பொருள் தூக்குற வேலையெல்லாம் நம்ம பார்த்தோம்னா, டெக்கரேட்டிவ் பண்ற ஐட்டம்லாம் வந்து அந்த வேலையெல்லாம் அனிதா பார்த்துப்போம். அவளுக்குள்ள நிறைய ஹிடன் டேலண்ட்ல ஒன்று வந்து இந்த இன்டீரியர் டிசைனிங்கும் இருக்கு. வாவ், இப்படிலாம் நீ பாராட்டினதே இல்லையடா இத்தனை நாளா? வேற எதுல பாராட்டல? என்னைக்காவது ஒரு நாள் என்னை பத்தி பெருமையா பேசியிருப்பியா? யாராவது சொல்லுங்கப்பா, ஏதாவது ஒரு வீடியோல என்னதான் பெருமையா பேசியிருக்கானா? கலாய்க்கிறது, கிண்டல் பண்றது, இது மட்டும் தான் பண்றீங்க. சரி, இதை 3 பிரிச்சு பார்ப்போம் என்ன இருக்குன்னு. ஓகே, இது என்னடா அது? போட்டோ ஃப்ரேம்ஸ் வாங்கினேன். சூப்பர் சூப்பர், ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கினேன். என்ன தெரியுமா, வாழை வீட்டுல வந்து வாழையடி வாழையா வாழணும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி வாழை வந்து ரொம்ப நல்லது வாங்குறது. அதுலயே வாழைப்பழம் இருக்க மாதிரி, வாழைப்பூ இருக்க மாதிரிலாம் பார்த்தேன். சரி, நல்லா இருந்துச்சு சொல்லிட்டு இதை ஆர்டர் போட்டேன். இது பிச்வாய் டிசைன்னு சொல்றாங்க, தேடி தேடி போட்டேன் நான். இது ஆக்சுவலி இது ஒண்ணுதான் ஆசைப்பட்டேன், இதுவும் அதுவும் காம்போ, நல்லா வேற வழி இல்லாம 2 போட்டேன். ஆக்சுவலி எதுவுமே எனக்கு வந்து அம்மா வீட்டுக்கா நம்ம வீட்டுக்கானே எனக்கு தெரியல. அதான் நான் ஏதாவது நல்லா இருந்தா இங்க வச்சுக்கிட்டு கூட விற்கும் போதே சொன்னேன், நீ வேணா பரவாயில்ல, ஒயிட் கலர் வேணாம், வேற உட் கலர்ல வாங்கிக்கலாம் போட்டுருந்தேன். பட் அனிதா டெக்கரேட் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு பிடிச்சிருச்சு. சரி, ஓகே, நல்லா இருக்கு. அப்படியே ஒயிட் தாண்டா இப்ப ட்ரெண்ட், உட் எல்லாம் பழைய ட்ரெண்ட் போயிடுச்சு. அது அழகா இருக்கே, வாவ், பல இது மாதிரி இருக்கு. இந்த என்ன ஆத்தங்குடி டைல்ஸ் மாதிரி, ஆத்தங்குடி டைல்ஸ் கலர்ப்பா, சூப்பரா இருக்கு. எத்தனை இருக்கு? இது 1. இதுலயே குட்டி சைஸா? ஓகே ஓகே, இந்த சைஸ்ல 2, இந்த இது 2. இதுலயே இதே டிசைன்ல அது குட்டி சைஸ். நீ எப்படி பண்ணாலும் சரி, அம்மா வீட்டுக்கு இங்க மாத்தி பாட்டலாம். ஆமா, இவ்ளோ மல்டிபிளா ஒரே மாதிரி வேண்டாம், நம்ம கொஞ்சம் மாத்தி பண்ணுவோம். இப்படி பண்ணலாம், ஒரு குட்டி, ஒரு மிடில், ஒரு லாங், இது கரெக்டா இருக்கும். பெருசுல வாழை இல்ல, வாழை சின்னது மட்டும்தான். இது வந்து ரொம்ப குட்டி, இப்படி வச்சுக்கலாம். நமக்கு அப்படி வைக்கலாம். இது இன்னும் குட்டியா? இப்படி வச்சுக்கலாம். நமக்கு எனக்கு இது வாழை பிடிச்சிருக்கு, நீ எப்படி டிசைன் பண்ணாலும் ஓகே. எனக்கும் உன் கூட வாழை பிடிச்சிருக்கு. இறைவனாய் தந்த இறைவியே. சரி, 2 சின்னது கூட நம்ம வச்சுக்கலாம். பேசாம இல்லடா, ஒரு லாங் ஒரு ஷார்ட் இருந்தா அழகா இருக்கும் பாக்க. நீ எப்படி வச்சாலும் டாலா இருக்கிறதும் ஷார்ட்டா இருக்கிறதும் சேர்ந்தாதான் நல்லா இருக்குன்றியா? இருளினில் காணும் ஓவியமே. ஃபுல்லாவே இப்படியே போய்கிட்டு இருக்கு. ஆக்சுவலா அனிதா கிட்ட இருக்கிற பல திறமைகள் இருக்கு. அதுல வந்து இன்டீரியர் டிசைனிங் ஒண்ணு. நம்ம ஏன் வந்து ஒவ்வொன்றத்தையும் பத்தி அனிதா பாத்தீங்கன்னா அது அப்படி இப்படின்றது, எப்பா தம்பி போதும்மா அப்படின்ற மாதிரி ஆயிடும். அது நம்மளே உட்காந்து நம்ம சேனல்லே உட்காந்து சுயபுராணம் பாடிட்டு இருக்க கூடாது. போறப்ப அப்பப்போ அம்மா இதை பண்ணுவோம் பண்ணக்கூடாது அப்படின்னு. இன்னொன்னு இப்ப இருக்கிற காலகட்டத்துல நம்மளால பண்ண முடியும் பண்ணுவோன்றது கூட எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு ரொம்ப ஹம்பிளாவும் அப்படிதான் சொல்லணும். பட் அதை கூட சொல்லக்கூடாது எதிர்பார்க்கறாங்க. அதனால நம்ம குடும்ப அளவுக்கு தவிர்த்துறது நல்லது. அங்க பேர் வீர அவங்க வேலை வைக்காம அடுத்தது அவனே பிரிக்கிறான். தங்க பிரிச்சு கூடுறாத செல்லக்குட்டி, நல்லா பிரிச்சுதா. இப்போ வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இது என்னடா அது? இதாண்டா சொன்ன ஜூட் பேக். பாருங்க, இந்த மாதிரி காலோட வருது. இதுல வந்து அந்த செடியை வைக்க, அங்க இருக்கு பாருங்க ஒரு செடி, அந்த செடியை வந்து வைக்க இது ஆர்டர் பண்ணேன்.
திடீர்னு சேலம்ல அதை பார்த்தோன்னே அதையும் சேர்த்து வாங்கிட்டேன். இப்போ இது கிடைச்சிருச்சுல, அது வந்து தர வந்து டேமேஜ் ஆகும். இப்போ இது கிடைச்சிருச்சுல, இதை வச்சுட்டு அதை எடுத்துடலாம், அதை வேற எதுக்கா யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா இருக்குல்ல, கொஞ்சம் கோல்டு பெயிண்ட் அடிச்ச மாதிரி ஃபீல் ஆகுது. எனக்கு இன்னமும் வந்து பொதுவாகவே இந்த மாதிரியான அசம்பிளிங் ஃபிக்ஸிங் இந்த மாதிரி விஷயம்லாம் ரொம்ப பிடிக்கும். ஆமாம், மேட்ச் ஃபிக்ஸிங் பிடிக்குமாடா? அந்த வேர்டே இப்போ பழக்கத்துல இல்லைல்ல, அப்பெல்லாம் மேட்ச் ஃபிக்ஸிங் அடிக்கடி சொல்லுவாங்க. ஏன்னா அப்போ வந்து எப்பயாவது நடந்ததுனால அது மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ எப்பவுமே நடக்கிறது. அதே மோப்பம் பிடிச்சிட்டான், அவனால பிரிக்க முடியல, டயர்ட் ஆயிட்டான். அடுத்துதான் ஒரு பாக்ஸ் வந்திருக்கு. எனக்கே தெரியலடா அதெல்லாம் எப்போ போட்டேன்னு, வந்துகிட்டே இருக்கு. ஆனா என்ன மேட்டர் அப்படின்னா, ஏன்னா இது நாங்க இது ரொம்ப நாள் முன்னாடி போட்டோம். அப்ப தேடி அப்ப இது பண்ணி போட்டு எல்லாமே எனக்கு தெரிஞ்சு எப்படி 20 டேஸ்க்கு மேல இருக்கும். போடுறது வந்து ரீசெண்டா தான் பண்ணோம். ஆனா கார்ட்ல ஆட் பண்ணி வச்சு, அமேசானோட கார்ட்ல ஆட் பண்ணி அதுக்கு ஒரு 1.5 மாசம் 2 மாசம் இருக்கும். ஆட் பண்ணி அப்படியே சும்மாவே இருந்துச்சு. மெசேஜ் வந்துகிட்டே இருக்கும், உங்களுடைய ஒரு 20 ஐட்டம் வந்து கார்ட்ல ஆட் பண்ணி அப்படியே இருக்குன்ற நோட்டிபிகேஷன் வந்துட்டே இருந்துச்சு. அப்புறம் ரீசெண்டா சொல்லி அதை அப்படியே போட்டோம். ஏன்னா 2 வீட்டுக்கு சேர்த்து நம்ம சில ஐட்டம் தான் போட்டதா. இப்போ நீ போட்டதா நான் போட்டதா? எல்லாமே நம்ம நீ போட்டதுதான், அந்த டைம்ல ஒரே டைம் போட்டதுதான். எனக்கு ஞாபகம் இல்லை இது எப்போ போட்டேன்ட்டு. இப்போ இதை ஃபிக்ஸ் பண்ணி ஒரு அவுட்லைன் வந்தாதான் எனக்கே தெரியும் யாரு போட்டான்னு. இது திரும்பியும் வந்து ஃபிக்ஸ் பண்ற மாதிரி தான் வந்திருக்கு. ஏதோ வெறித்தனமா ஒருத்தன் கடிச்சிட்டு இருக்கான். டேய் வீரா, என்ன அப்படி கடிக்கிற? பாருங்க என்ன வெறி. டேய் டேய் டேய். எஸ், இதுதான். இப்பதான் ஞாபகம் வருது இதை பார்த்தோன்னே. இது வந்து சும்மா டிவிக்கு மேல வைக்கிறதுக்காக வாங்கினேன். இப்போ நம்ம இங்க வச்சிருக்கோம்ல, இந்த மாதிரி அம்மா வீட்டுக்காக வாங்கினேன். இந்த மாதிரி 3 பீஸா வருது. எல்லாமே வந்து அட்டாச் பண்ற மாதிரியே தான் வந்திருக்கு. இன்னொன்னு, நான் அந்த சொன்னல கார்னர்ல வைக்கிற ஒரு பீஸும் இந்த பீஸ் இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு மேனுவல் கொடுத்துருக்காங்க. மேனுவல்லாம் என்ன ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 கொடுத்துருக்காங்க. பெருசா இது புரியலன்றதை தாண்டி அட்லீஸ்ட் ஏபி டு ஏபிசிடின்னு இருக்கும், 1 2 3 இருக்கும், ஏவும் 1 வச்சுக்கோங்க, 2 B வச்சுக்கோங்கலாம் இருக்கும் இன்ஸ்ட்ரக்டர் மேனுவல்லாம். அதை ஃபாலோ பண்ணலாம் கூட அட்லீஸ்ட் அதில் போட்டிருப்பாங்க. இதுல எதுவுமே இல்லை, சும்மாவே வந்து ஒரு போட்டோ பார்த்துட்டு இப்படி இருக்குன்றனால இந்த பீஸ் இப்படி வரும், இப்படி பீஸ் வரும், அப்படி வச்சு ஃபிக்ஸ் பண்ணலாம். இல்லடா, நான் என்ன சொல்றேன், இதை யாரோ வந்து யூஸ் பண்ணிட்டு ஒரு 15 நாள் கழிச்சு ரிட்டர்ன் பண்ணிருக்காங்க போல. மேல திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு அழுக்கெல்லாம் ஆனப்ப ரிட்டர்ன் பண்ணிருக்காங்க. ஆனாலும் எல்லாத்தையும் மிஸ் பண்ணிட்டு கொடுத்துருக்கோம். இதான் நடந்திருக்கணும். ஷெர்லாக் ஹோம்ஸ் மூல எனக்கு பேண்ட்ல லைட் வரும்ல, கவுண்டவுன் கூட அவங்க போட்டு போவாரு, அந்த மாதிரி லைட் ஒன்று வேணும்டா. ஏன்டா எதுக்கு இந்த மாதிரிலாம் வேலை செய்யும் போது அதில் போட்டுருக்கு. இவ்வளவு வெளிச்சம் இருக்கு, வீடு ஃபுல்லா கதவு ஜன்னல் இருக்கும், அதுக்கு மேல இடம் வேணும். ஃபுல்லா லைட் வேணும். வீரா பாருங்க, கடிச்சு ஓட்டைய போட்டு. டேய், ஏன்டா அப்படி ஓட்டை போட்டு வச்சிருக்க? ஏன் போட்டா? செய்வி அந்த மாதிரி? நோ ரெஸ்பான்ஸ். அசெம்பிள் பண்ணிட்டேன். இது அப்படியே எடுத்து போயிட்டு அம்மா வீட்டுல போட்டுக்கோ. இதை வால்ல மாட்டறதுக்கான ஸ்க்ரூ உள்ள வச்சிருக்கேன், அதை நீ போட்டுக்க வேண்டியதான். டேபிள தொடச்சிடலாம். அதுக்கு முன்னாடி நான் இதையும் காட்டிடுறேன். இது வந்து சும்மா டிஷ்யூ பேப்பருக்கு பதிலா துணி பேப்பர். இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஸ்டர்டியா இருக்கும், டிஷ்யூ மாதிரி உடனே போயிடாது. நல்லா ரீயூஸ் பண்ணி துவச்சிக்கலாம் சொல்லிட்டு சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வரும். ஆமா, இது வச்சுக்க ஒரு ஸ்டாண்டும் வச்சிருக்கோம். இது கூடவே கிடைக்கும். நீங்க அமேசான்ல பாத்தீங்கன்னா அது கூட காம்போல கிடைக்கும். நீங்க அப்படியே இப்படி பாத்துட்டீங்கன்னா இப்படி நீங்க ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஹோல்ட் பண்ணீங்கன்னா இங்க ஒரு கட்டு ஒன்று தெரியும் பாருங்க. நீங்க இதை பிடிச்சிட்டு இப்படி இழுத்தீங்கன்னா இது ஒரு கிளாத் ஒன்று வந்துடும். ஆமா, இது வந்து நான் விஷ்கார்ட்ல வாங்கினேன். இது இந்த ஸ்டாண்ட் அமேசான்ல வாங்கினேன். ஓகே, ஒரு தொடச்சிருவோம். எஸ், இந்த டேபிளை வந்து அசம்பிள் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் இதுக்கான திங்ஸ்ன்னு வாங்கல நம்ம பிளான் பண்ணி. அதை வாங்கும்போது இன்னும் கூட நம்ம டெக்கரேட்டிவா பண்ணிக்கலாம். பட் இப்போ இருக்கிற ஐட்டம் வந்து நம்ம கொஞ்சம் அனிதா வந்து பிரிச்சு கலைச்சு அதில் வச்சுட்டு இருக்கா. இதெல்லாம் ஆல்ரெடி என்கிட்ட இருந்ததுதான். அப்புறம் இது 2 மட்டும் இன்னைக்கு வாங்கினது இங்க வச்சிருக்கேன். அப்புறம் இது நான் சேலத்துல அந்த முருகர் வாங்கும்போது சேர்த்து வாங்கினேன். கியூட் நாய்க்குட்டி. இங்க பிரசியர்னு இருக்கும், லாப்ரடாரா. இது என்ன நாய்? இது பொமேரியனா, ஷிட்ஸு மாதிரி இருக்கு லைட்டா. அமுக்குனா நாய் சவுண்ட். குழந்தைங்க வாங்குற மாதிரி. ஏன்னா வீரா வந்து குலைக்க மாட்டான்றதால நாங்க வாங்கிருக்கோம். இது வந்து பிரபா கலெக்ட் பண்ண ஆன்டிக் பீஸ், ஆன்டிக் கிளாக், ஆன்டிக் ரேடியோ அதை வச்சிருக்கோம். சோ இந்த மாதிரி இன்னும் இதுக்கு தேவையானது. இது வந்து நான் வுடன் பீஸ் ஹோம் சென்டர்ல வாங்கினேன். ரொம்ப நாள் முன்னாடி வாங்கினேன். அதுல வந்து உருளி வச்சிருக்கேன். இங்க முருகருக்கு வச்சிருந்த ஃபிளவர். இது வந்து வியூ இருக்காது மேல வச்சாலும் இங்க வச்சிருக்கேன். இது ரீசெண்டா ஏதோ ஒரு கடையில வாங்கினேன், கன்னியாகுமரியிலன்னு நினைக்கிறேன். அப்புறம் இது வந்து கம்ப்யூட்டர் சாம்பிராணி வைக்கிறதுக்கு இது வச்சிருக்கேன். சாம்பிராணி வைக்கிறதுக்கு வேணாண்டா, இது நல்ல இது அப்படி வச்சுக்கலாம். இப்போது இப்படி இருக்கட்டும். ஆக்சுவலா இப்போ இந்த நம்ம ரேக்குக்கு வந்து இன்னும் பிளான் பண்ணி எதுவும் நம்ம வாங்கல. எக்ஸிஸ்டிங்கா நம்ம கிட்ட இருக்கிறத நம்ம பிளான் பண்றோம். ஸோ ஓவராலா இதுக்கான ஐட்டம்லாம் அனிதா வாங்கி டெக்கரேட் பண்ணும்போது இன்னும் நல்லா இருக்கும்.
எனக்கு கொஞ்சம் கிராஸ் ஐட்டம்ஸ் வாங்கி வைக்கணும்னு ஆசை. அது மாதிரி கிடைக்கும் போது பார்த்து அழகா வைக்கும். அடுத்து வந்து கட் பண்ணா இப்ப அவங்க அம்மா வீட்டை போய் டெக்கர் பண்ண போகணும் இல்லையா? அங்க டெக்கர் இல்ல, இன்னும் எங்க அம்மா வந்து ஒரு வாரம் ஆகுது திங்ஸ் பிரிக்க மாட்டாங்க. அதை ஏன் மூட்டையை பிரிக்கலாம், பிரிச்சா அடுக்கணுமே அப்படின்றாங்க. அது ஆள் இல்லன்னா கொஞ்சம் ஆக்சுவலா அப்படிதான் இருக்கும். போய் அடுக்க ஹெல்ப் பண்ணுவோம். இது வந்து நான் வாங்கின மேக்கப் பேக், ஏகப்பட்ட மேக்கப் பேக் வாங்கி ஆமா எனக்கு தெரிஞ்சு அனிதா ஃபர்ஸ்ட் பார்த்ததுல இருந்து எனக்கு தெரிஞ்சது ஒரு 10வது பேக் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா 10 மேலேயே இருக்கும். மாதிரி சின்ன லெவல் பெரிய லெவல் கலர் அப்புறம் பாக்ஸ் மாதிரி பவுச் மாதிரி 6000 ரூபாய்க்கு கூட ஒரு மேக்கப் பேக் வாங்கினேன். ஆனா இப்ப யூஸ் பண்றது இல்ல, மேலதான் சும்மா கிடக்கு. அந்த மாதிரி யூஸ்லெஸ்ஸாவும் ஆயிடக்கூடாது. ஓவர் பெருசா வாங்கி சின்னதா வாங்கி நமக்கு செக்ரிகேட் பண்ணவும் கஷ்டமா இருக்கு. அதனால இப்படி வாங்கினேன். ஆல்ரெடி இதே மாதிரி ஒண்ணு வச்சிருக்கேன், சூட் கேஸ் மாதிரி இருக்கும். ஆனா உள்ள இப்படி உள்ள கரெக்டா வைக்க முடியல. இப்ப இது வாங்கிருக்கேன். இதுல வந்து சைடு இங்க ஒண்ணு வருது, இங்க ஒண்ணு வருது, இங்க ஒண்ணு வருது. இதெல்லாம் நம்ம குட்டி குட்டி லென்ஸ், லேஷஸ், க்ளூஸ் எல்லாம் வச்சுக்கலாம். பிரஷஸ், ஃபவுண்டேஷன் வச்சுக்கலாம். இதுல என்ன பெனிஃபிட்னா சாதாரணமா நமக்கு இப்படி டைட்டா மூடும். இப்படி டைட்டா மூடும்போது இந்த ஹைட் தான் வைக்க முடியும். பட் இதுல வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. இப்படி ஜிப் பண்ணனால இப்போ இது கூட வச்சுக்கலாம். ஹைட் ஹேர் ஸ்ப்ரே அதெல்லாம் கூட நம்ம இதுக்குள்ளேயே வச்சுக்கலாம். கடைசியா கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சு அமேசான் தான் நினைக்கிறேன். கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சு வாங்கிட்டேன். ஐ திங்க் இது ரொம்ப நாள் வச்சுப்பேன் நம்புறேன். ஏன்னா இந்த மாதிரி நிறைய செக்ரிகேஷன்ஸ், பொட்டு பாக்கெட் அது மாதிரி வைக்கலாம் நிறைய இருக்கு. அப்புறம் வந்து பிஸ்கார்ட்ல நிறைய ஐட்டம்ஸ் வாங்கினேன். நான் தனியா அது போடுறேன். அது போட்டா நிறைய இருக்கு, அப்புறமா போடுறேன். அண்ட் தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் vlog. வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறோம். And வந்து நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அண்ட் நோட்டிபிகேஷன் பெல் பட்டன் எல்லாம் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நாங்க கொஞ்சம் ரேரா இப்பெல்லாம் வீடியோ போடுறதுனால உங்களுக்கு போய் காட்ட மாட்டேங்க சரியா. அண்ட் வந்து சும்மா ஏனோ தானோ இதுன்னு வீடியோ போடாம அட்லீஸ்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கணும். வந்து இப்போ கூட பேசிட்டு அனிதா வந்து இது அவங்க யாராவது காமிச்சா யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தா. ஸோ அந்த மாதிரியான கண்டென்ட்டா போடுறோம் அப்படிங்கிறத நீங்க கொஞ்சம் ஏத்துக்கணும். ஓகே, தேங்க்யூ கைஸ், பை பை.